சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 2ல் இருக்க A Nice Cup of Tea ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸ்னுடைய ஆத்தர் யார்? ஜார்ஜ் ஆர்வெல் தான். ஸோ இந்த ப்ரோஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கப் டீ நம்ம வந்து தயாரிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இந்த ப்ரோஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு வரலாம். அபவுட் தி ஆத்தர்: எரிக் ஆர்தர் பிளேயர், 25th June 1903 to 21st January 1950. Better known by his pen name George Orwell. எரிக் ஆர்தர் பிளேயர் எப்போ பிறந்தார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 25th June 1903 அன்றைக்கி அவர் பிறந்தார். அண்ட் தென் 21st January 1950க்கு அவர் இறந்துட்டார். பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம் ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ இவர் எல்லாருக்கும் எந்த பேரில் வந்து இவரை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருடைய புனை பெயரான ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்ற அந்த பேர் தான் அதிகமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவருடைய அந்த உண்மையான பேர், இந்த எரிக் ஆர்தர் பிளேயர் வந்து ஒரு ஃபியூ பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இவர் அதிகமாக புனை பெயராகி அந்த ஜார்ஜ் ஆர்வெல்ல தான் தெரியும். ஸோ நம்மளுடைய ப்ரோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கீழே ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்ற நேம் தான் இருக்குது. ஓகே, வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இவர் இங்கிலீஷில் நிறையா நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அதாவது நிறைய இந்த புதினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். எஸ்ஐஸ்ட், இவர் நிறையா கட்டுரை எழுதியிருக்காரு. ஜேர்னலிஸ்ட், நிறையா வந்து இந்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஜேர்னலிஸ்ட். அண்ட் கிரிட்டிக், விமர்சகர். ஹூஸ் ஒர்க் இஸ் மார்க்டு பை கிளியர் ப்ரோஸ், அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் inequity, opposition to totalitarianism, and candid support of democratic socialism. கிளியர் ப்ரோஸ், அவருடைய ஒர்க்ஸில் எல்லாமே ஒரு கிளியர் ப்ரோஸ் இருக்கும். அதாவது ஒரு தெளிவான ஒரு சில உரைநடைகள் இருக்கும். எல்லா உரைநடைகளுமே ரொம்ப கிளியராக இருக்கும். அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் இனிக்விட்டி, ஸோ நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இன்ஜஸ்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இவர் ஆப்போசிட்டாக எதிர்ப்பு தெரிவிப்பார். அண்ட் தென் அதனுடைய அவேர்னஸையுமே இவர் சொல்லுவார். ஆப்போசிஷன் டு டோட்டாலிட்டரினிசம், அதாவது இந்த சர்வதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா, ஸோ அதுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவித்தவர். அண்ட் கேண்டிட் சப்போர்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், ஸோ நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காரு. அதே சமயம் இவருடைய ஒர்க்ஸில் எல்லாமே இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆர்வெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசம், போயட்ரி ஃபிக்ஷன் அண்ட் பொலிமிக்கல் ஜேர்னலிசம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசம் அப்படின்னா ஆர்வெல் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசம், இலக்கியத்தில் அதுக்கு விமர்சனம் சச்சுரைக்கே சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை பற்றி இவர் நிறைய எழுதியிருக்காரு. போயட்ரி, நிறைய கவிதை எழுதியிருக்காரு. அண்ட் தென் ஃபிக்ஷன் அப்படின்றது கதைகள். அதே மாதிரி ஜேர்னலிசம், பத்திரிக்கை, இது மாதிரிலாம் இவர் நிறையா வந்து பத்திரிகையாளர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இவர் நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்காரு. ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த அலகோரிக்கல் நோவலா. இவர் எதில் ரொம்ப பெஸ்ட் நோன் பார்த்தீங்கன்னா அலகோரிக்கல் நோவலா அனிமல் ஃபார்ம் இன் 1945 and the dystopian novel 1984, 1949. In 2008, The Time ranked him second on a list of the 50 greatest British writers since 1945. ஸோ இவருடைய பத்திரிகையான த டைம்ஸ் அப்படின்றது இவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷில் இருந்த 50 கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸில் செகண்ட் ரேங்க் வந்து இவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அவருடைய பத்திரிகையான த டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அபவுட் தி ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம நைஸ் கப் ஆஃப் டீ ப்ரோஸ் டெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போது டீ அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தான். ஸோ ஒரு சில பேர் காஃபி பிடிச்சாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா டீ தான் அவங்க வந்து டீ தான் குடிக்க விரும்புவாங்க. ஸோ அதனால் இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய ஆத்தரான ஜார்ஜ் ஆர்வெல்மே கூட டீ தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டீ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான 11 கோல்டன் ரூல்ஸ் பற்றி இந்த ப்ரோஸில் சொல்லியிருப்பார். ஓகே, நம்ம பார்க்கலாம்.
Prose, A Nice Cup of Tea by George Orwell. Read the following essay in which George Orwell highlights the distinctive features of preparing a nice cup of tea. ஒரு ஒரு கப் ஆஃப் டீ, ஒரு நல்ல ஒரு அருமையான கப் ஆஃப் டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதன்படி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கப் ஆஃப் டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் கொடுத்துருக்காரு. If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most of you will find a few lines of sketchy instructions which gave no ruling on several of the most important points. இப்போ நம்மளாம் எடுத்துட்டோன்னா டீன்றது ஒரு ஃபியூ லைன்ஸை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபியூ லைன்ஸ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சில பேர் ஒரே லைனில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்போம்? ஏதாவது ஒரு லன்ச்சு, ஏதாவது ஒரு சில வித்தியாசமான டிஷ்ஷுகள் நம்ம செய்கிறப்ப தான் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ஒரு குக்கரி புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி அதுபடி நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு டிஷ் நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரணும் செய்வோம். ஆனால் எந்த ஒரு குக்கரி புக்லேயும் பார்த்திங்கன்னா இந்த டீக்குன்னு ஒரு இடமோ இல்லை அதுக்குன்ட்டு ஏதாவது ஒரு மெத்தடோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்துருந்தாலுமே ஒரு ஃபியூ லைன்ஸில் சும்மா அப்படியே மேலோட்டமாக தான் அதில் கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் கியூரியஸ் not only because tea is one of the mainstays of civilization in this country as well as in Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இந்த டீ இருக்கு இல்லையா, அது மெயின் ஸ்டேஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் நிறைய இடங்கள் ஓகேங்களா. அதில் ஒரு முக்கியமான நிறைய ஒரு சில நாகரிகத்துக்கும் இதுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த டீக்கு தான் இருக்குது. என்னென்ன கண்ட்ரிஸ், நம்மளுடைய கண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் அந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதில் கூட டீக்கு ஒரு முக்கியத்துவம் அவங்க கொடுக்குறாங்க. பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ். ஆனால் இந்த டீ நம்ம போடுறோம் இல்லையா, ஒரு நல்ல ஒரு முறையில் நம்ம இந்த டீயை போடுறது அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ், ஒரு வன்முறைக்கும் தகராறுக்கும் உட்பட்டது. When I look through my own recipe for the perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points, and perhaps 2 of them would be pretty general agreement, but at least 4 others are acutely controversial. Here are my own 11 rules, every one of which I regard as golden. நம்ம ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் அவருடைய அந்த ஓன் ரெசிபியை பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீயில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 11 அவுட்ஸ்டாண்டிங் ரூல்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு டேஸ்டான ஒரு அருமையான ஒரு கப் ஆஃப் டீ நம்ம தயாரிக்கணும், அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த 11 அவுட்ஸ்டாண்டிங் ஆனால் அந்த ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்னை பொறுத்தவரையிலும் நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன், நான் அதை எப்படி ரிகார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கோல்டன் ரூல்ஸாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த 11 ரூல்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ. China tea has virtues which are not to be dismissed nowadays. ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு இந்தியன் ஆர் சிலோன் டீ தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சைனா டீ இருக்கு இல்லையா, அது நல்லா தான் இருக்கும், அதில் ஒரு நல்ல ஒரு பண்புகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா நவடேஸ் அதை எல்லோரும் ஹேட் பண்ணிட்டாங்க, அது வெறுத்துட்டாங்க. இட் இஸ் எக்கனாமிக்கல். அந்த சைனா டீலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ஆனால் அது எல்லோரும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெறுத்துட்ருக்காங்க. அப்படி நம்ம இழிவு செய்யவும் கூடாது. அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். அதே சமயம் அதை ஒருத்தவங்க மில்க் இல்லாமலே அந்த டீயை குடிக்கலாம். ஆனால் நம்மலாம் எப்படி குடிப்போம், ஒரு பாலில் தான் நம்ம டீ போட்டு குடிப்போம். ஆனால் அந்த டீயை வித்தவுட் மில்க் அவங்க குடிக்கலாம். பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன். ஆனால் அதில் அந்த அளவுக்கு ஒரு பவரோ எதுவும் இருக்காது. அதனால தான் என்னவோ தெரியல ஒரு சில பேர் இந்த சைனா டீயை ஹேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, டீன் அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிறதுக்கு காரணம், அதை குடிக்கிறதுக்கு காரணமே நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கும், அதே சமயம் நம்ம டயர்ட் இருந்துச்சுன்னா அந்த டயர்ட்னஸை போக்குறதுக்கும் தான். ஆனால் இந்த டீ பார்த்திங்கன்னா அவ்வளோ நாட் மச் ஸ்டிமுலேஷன் கொடுக்காது. ஸோ அதனால் ஒரு சில பீப்புள்ஸ்மே ஹர்ட்.
அதை வந்து பிடிக்காமல் போகலாம். ஒன் டஸ் நாட் ஃபீல் விசர் பிரேவர் ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக்ஸ். அதாவது அதை குடிக்கிறவங்க யாரும் வந்து ரொம்ப விஸ்காக அப்படியே பிரேவாலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட், அது குடித்ததுக்கப்புறம். எனிஒன் ஹூ ஹாஸ் யூஸ்டு தட் கம்ஃபர்டிங் ப்ரெஸ் அண்ட் நைஸ் கப் ஆஃப் டீ இன்வேரியபிளி மீன்ஸ் இண்டியன் டீ. ஸோ யாராவது இந்த கம்ஃபர்டிங் ஃப்ரேஸை நைஸ் கப் ஆஃப் டீன்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது எதுக்கு அர்த்தம்னா இண்டியன் டீக்கு தான் அது அர்த்தம். செகண்டாக அவர் என்ன ரூல் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, இண்டியன் ஆர் சிலோன் டீ தான் நம்ம யூஸ் பண்ணணும். செகண்டில் என்ன சொல்கிறாரு, என்ன ரூல் அப்படின்னா, டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், தட் இஸ் இன் அ டீ பாட். டீ அவுட் ஆஃப் அன் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். ரெண்டாவதாக அந்த டீ வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் தான் நம்ம தயாரிக்கணும். அதாவது ஒரு டீ பாட்டில். டீ அவுட் ஆஃப் அன் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். அந்த டீ வந்து பார்த்திங்க, அந்த டீ பாட் மேலே அந்த மூடி இல்லைன்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்று வரும், காற்று படுறதுனால அது என்ன ஆகும், கண்டிப்பாக ஆறிடும். அப்போ அது என்ன இருக்காது, டேஸ்ட்லெஸ்ஸாக டேஸ்ட்டாகவே இருக்காது. அதனால் வித்தவுட் அன் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ், அதில் எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. வைல் ஆர்மி டீ இஸ் மேட் இன் அ கால்ட்ரான். ஸோ அந்த அந்த ஆர்மின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு பிக் வெசலில் தான் அவங்க டீ வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ஸோ அதுதான் கால்ட்ரன். டேஸ்ட் ஆஃப் க்ரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு க்ரீஸ் ஒயிட் வாஷ் மாதிரி இருக்குது. த டீ பாட் ஷுட் பி மேட் ஆஃப் சைனா ஆர் எர்த்தன்வேர். இந்த டீ பாட் எப்படி எதுலேருந்து மேட் ஆகிருக்கணும் அப்படின்னா, ஒன்று சைனா ஆர் எர்த்தன்வேர். Silver or Britannia ware teapots produce inferior tea and enamel pot servers. ஒன்று இந்த டீ பாட் சைனா மேடாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா எர்தன் வேராக இருக்கணும். மற்றபடி இந்த சில்வரு, இந்த பிரிட்டன் வேர் அப்படின்றது பிரிட்டன் அவங்களுடைய நாட்டிலேருந்து தயாரிக்கப்படுறது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்காரு. அதில் செய்கிற அந்த டீயும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி மோசமான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். Pivoted tea pot rarity nowadays is not so bad. அதுக்கு பதில் இந்த பிவட்டட் டீ பாட்டில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லலாம். தேர்ட்லி, மூணாவதா, the pot should be warmed beforehand. This is better done by placing it on the hob than by the usual method of swilling it out with the hot water. ஸோ தேர்டாக நம்ம கையில் வர அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா வார்மாக இருக்கணும். அதாவது நம்ம குடிக்கிறதுக்கான ஒரு அளவில் இருக்கணும், அந்த ஒரு டெம்பரேச்சரில் அது இருக்கணும், வார்மாக இருக்கணும். அதாவது இதை தண்ணி மூலியமாக ஹாட் வாட்ரு மூலியமாக இதை ஹீட் பண்ணுறதை விட அந்த ஹாப், அந்த அடுப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வச்சு இவங்க ஹீட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெட்டரான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. Fourthly, the tea should be strong for a pot holding a quart. அப்படின்றது ஒரு அளவு, ஒரு குவான்டிட்டி. அதாவது இந்த டீ நம்ம செய்கிறோன்னா அந்த டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி இந்த பாட் ஹோல்டிங் அ குவாட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம், அந்த எட்ஜு வரலும் 6 heaped teaspoon would be about right. ஸோ அந்த அளவு, அதாவது அந்த டீ பாட்க்கு அந்த அளவு நம்ம எதில் நம்ம அந்த டீ செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ குவாட் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு நம்ம என்னென்னா ஒரு 6 heaped teaspoon, 6 ஃபுல்லாக இருக்கிற அந்த டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி 2, அந்த மாதிரி 6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த இது போடணும். would be about right. அந்த டீ பவுடர் சொல்லணும் இல்லையா, ஸோ அது. in a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week, but I maintain that one strong cup of tea is better than 20 weak ones. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கப் ஆஃப் டீ வந்து 20 வீக் ஒன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமம். ஆல் ட்ரூ டீ lovers not only like their tea stronger but like it a little stronger with each இயர் தட் பாசஸ். ஸோ இந்த ட்ரீ லெவலில் அவங்களுடைய வருஷத்துக்கு வருஷம் வந்து அந்த ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அ ஃபேக்ட் விச் இஸ் ரெகக்னைஸ்ட் இன் த எக்ஸ்டோரேஷன் இஷ்யூ டு ஓல்ட் ஏஜ் பென்ஷனர்ஸ். இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்லலாம் வந்து இந்த டீ தூள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்தாக என்ன சொல்கிறாங்க, என்ன ரூல் அப்படின்னா, the tea should be put straight into the pot. இந்த டீயை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாட்டில் தான் போடணும். எந்த ஒரு ஸ்ட்ரெயின்னஸ், எந்த ஒரு வடிகட்டி, இந்த முஸ்லிம் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் அதர் டிவைசஸ் டு imprison the tea.
அந்த டீயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக தான் அந்த பாட்டில் போடணுமே தவிர எந்த ஸ்ட்ரெயினர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. வடிகட்டுறதுக்கு வேறு எந்த ஒரு டிவைஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன் சம் கண்ட்ரிஸ் டீ பாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் லிட்டில் டேக்லிங் பேஸ்கெட்ஸ். ஒரு சில கண்ட்ரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ பாட் இருக்குல்ல அதே அட்டாச்சாக இருக்கும். அந்த பேஸ்கெட் ஒன்று தொங்கிட்டுருக்கும், அந்த வடிகட்டுற பேஸ்கெட் அண்டர் த ஸ்பவுட். அந்த ஊற்றுவாங்களே அந்த டீ பாட்டிலேருந்து வரும் இல்லையா அந்த டீ, அந்த ஒரு இடத்துல அப்படியே அது தொங்கிட்டுருக்கும் அந்த ஒரு பேஸ்கெட் மாதிரி. கேட்ச் த ஸ்ட்ரே லீவ்ஸ், அது என்ன பண்ணால் வடிகட்டிடும். விச் ஆர் சப்போஸ் டு பி ஹார்ம்ஃபுல், அதெல்லாம் என்னென்னா ஹார்ம்ஃபுல், நம்மளுக்கு கெடுதல் அதெல்லாம் ரொம்ப கெடுதல். ஆக்சுவலி ஒன் கேன் ஸ்வாலோ டீ லீவ்ஸ் இன் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ் வித்தவுட் இல் எஃபெக்ட் அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட் இட் நெவர் இன்ஃபியூசஸ் ப்ராப்பர்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹார்ம்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கன்சிடரபிள் குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை அப்படியே ஸ்ட்ரெயினர்ஸ் யூஸ் பண்ணாமலே நம்ம அதை வடிகட்டிக்கலாம். Sixthly, one should take the teapot to the kettle. ஆறாவது நம்ம என்ன பண்ணணும், டீ பாட்லேருந்து கெட்டிலுக்கு நம்ம மாற்றிக்கணும். அண்ட் நாட் டு த அதர் வே அபவுட், வேறு எந்த வேவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எந்த வழியும். the water should be actually boiling at the moment of impact. அந்த ஒரு சமயம் தான் அந்த வாட்டர் நம்ம வந்து பாயில் பண்ணணும். which means that one should keep it on the flame while one pours. Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any differences. ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுடு தண்ணி டேரெக்ட், அதாவது சுடு தண்ணி வச்சு யூஸ் பண்ணாமல் அது டேரெக்டாக தண்ணியை போட்டும் பாயில் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் கிடையாது, என்னை பொறுத்தவரை ரெண்டுமே சேம் தான். 7th இன்னர் ரூல் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டீ கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீம் டீ, அப்புறம் வந்து 11 C's, ஆஃப்டர்நூன் டீ, லோ டீ, ராயல் டீ, செலிப்ரேஷன் டீ, ஹை டீ, இதெல்லாம் ஒவ்வொரு வகையான ஒரு டிஃப்ரெண்ட் டீஸ். ஓகே. 7th ரூல், ஆஃப்டர் மேக்கிங் த டீ, நம்ம டீ செஞ்சதுக்கப்புறமா ஒன் ஷுட் ஸ்டிர் இட், அதை நம்ம வடிகட்டணும். ஆர் பெட்டர் கிவ் த பாட் அ குட் ஷேக், அப்படி இல்லைன்னா அந்த பாட்டை வந்து ஒரு ஷேக் நம்ம கொடுத்துட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் அலோவிங் த லீவ்ஸ் டு செட்டில், நம்ம ஒரு நல்லா ஒரு குடுக்கு நல்லா அப்படி ஆட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோன்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் கீழே போய் செட்டில் ஆகிடும். அது செட்டில் ஆனதும் அப்படியே நம்ம மேலே அந்த இருக்கும் இல்லையா அந்த தண்ணி, அதை மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க. 7th வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஷேக் பண்ணி அந்த லீவ்ஸை கீழே இது அடியில் அது தங்கின உடனே நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த வடிகட்டி இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. 8th என்ன சொல்லணும்னா ஒன் ஷுட் ட்ரிங்க் அவுட் ஆஃப் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் கப்பு. that is a cylindrical type of cup, not the flat shallow type. ஸோ நம்ம 8th வந்து இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கப் டீயை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற கப் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி அதில் எடுத்துக்கவும் கூடாது, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறத எடுத்துக்கணும். த பிரேக்ஃபாஸ்ட் கப் ஹோல்ட்ஸ் மோர் அண்ட் வித் த அதர் கைண்ட்ஸ் ஒன் டீ இஸ் ஆல்வேஸ் ஹாஃப் கோல்ட் பிஃபோர் ஒன் ஹேஸ் வெல் ஸ்டார்டட் ஆன் இட். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் கப் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லாவும் இருக்கும், அதே சமயம் நிறைய குவான்டிட்டி அந்த டீயுமே நம்ம நிறைய அதில் ஊற்றலாம். அதே சமயம் இந்த ஹீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டைமுக்கு அதில் இருக்கும். 9th ரூல் என்னென்னா ஒன் ஷுட் போர் த க்ரீம் ஆஃப் த மில்க் பிஃபோர் யூஸிங் இட் ஃபார் டீ. நம்ம டீக்கு பால் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்ப ரொம்ப க்ரீமியாக திக்காக இருக்கும், அந்த பட்டர் கொஞ்சம் அதில் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரியான பால் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறோன்னா அதில் இருக்க அந்த க்ரீமை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துடணும். மில்க் தட் இஸ் டூ க்ரீமி ஆல்வேஸ் கிவ்ஸ் அ டீ அ சிக்லி டேஸ்ட்டு. ஒரு டீக்கு ரொம்ப க்ரீமியான ஒரு பால் நம்ம எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சிக்லி டேஸ்ட்டை கொடுக்கும். 10th என்ன ரூல்னால் ஒன் ஷுட் pour டீ இன்டு த கப் ஃபஸ்ட்டு இந்த டீயை தான் நம்ம கப்பில் ஃபஸ்ட்டு ஊற்றணும். அந்த பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த டீ அந்த டிகாஷன் அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கப்பில் வந்து நம்ம ஊற்றணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ். இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பாயிண்ட் எல்லாத்துக்கும். இன்டீட் இன் எவ்ரி ஃபேமிலி இன் பிரிட்டன் தேர் ஆர் ப்ராபபிளி 2 schools ஆஃப் தாட் ஆன் த சப்ஜெக்ட். இதாவது இதில் மட்டும் 2 ஒரு கூடமே இருக்கான், 2 பேர் அந்த ஒரு குரூப் இருக்காங்களாம். என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மில்க்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் இருக்குது. பட் ஐ மெயின்டைன் தட் மை ஒன் ஆர்குமெண்ட் இஸ் unanswerable. This is that by putting tea in first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way around. ஸோ ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டீ டிகாஷன் இருக்கு ஸோ அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மில்க் ஆட் பண்ணணும். ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மில்க்கு
இந்த மில்க்கை ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டீ நம்ம வந்து ஆட் பண்ணணும், இந்த டீ டிகாஷன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டீ டிகாஷன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த மில்க்கினுடைய அந்த குவான்டிட்டி அதிகமாக போயிடுச்சுன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். இதே நம்ம டிகாஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணோம். ஏன்னா மில்க் எவ்வளோ குவான்டிட்டி அந்த டிகாஷனுக்கு தேவைன்றது அப்சல்யூட்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் நம்ம எப்போயுமே அந்த டிகாஷனை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான வே அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெல் ஆத்தர் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்லி இந்த 11th ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீ அன்லஸ் ஒன் இஸ் ட்ரிங்கிங் இட் இஸ் அ ரஷ்யன் ஸ்டைல். இப்போ யாராவது ரஷ்யன் ஸ்டைலில் டீ எனக்கு நான் சாப்பிட்ணும், டீக்கு நான் குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர், அதாவது அதில் எந்த ஒரு சர்க்கரையும் சேர்க்காமல் அவங்க குடிக்கணும். ஐ நோ வெரி வெல் தட் ஐ ஆம் இன் அ மைனாரிட்டி ஹியர், எனக்கு தெரியும் நான் இங்கே மைனாரிட்டி தான், பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் எ ட்ரூ டீ லவர். ஆனால் நீங்கள் எப்படி உங்களை ஒரு உண்மையான ஒரு டீ லவர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. இஃப் யூ டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் யுவர் டீ பை புட்டிங் சுகர் இன் இட், அந்த டீ நீங்கள் எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க, ஆனால் அதில் சுகருன்றதை ஒன்று போட்டு அதனோட ஃப்ளேவரே நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து உங்களை ஒரு உண்மையான ஒரு டீ லவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இட் வுட் பி ஈக்குவலி ரீசனபிள் டு புட் இன் பெப்பர் அண்ட் சால்ட். இதை ஒரு பெப்பரையும் சால்ட்டையும் நீங்கள் அதை ஆட் பண்ணுறதுக்கு சமம். இஃப் யூ ஸ்வீட்டன் இட், நீங்கள் ஸ்வீட்டன் இட் பண்ணுறீங்களா, அது வந்து பெப்பரையும் சால்ட்டும் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு சமம். இப்போ யாரும் டீயில் என்ன பண்ண மாட்டாங்க, பெப்பரையும் சால்ட்டும் ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஆட் பண்ணாலும் அது கண்டிப்பாக குடிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நீங்கள் சுகரை போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் நோ லாங்கர் டேஸ்டிங் த டீ, யூ ஆர் merely டேஸ்டிங் த சுகர். யூ குட் மேக் அ வெரி சிமிலர் ட்ரிங்க் பை டிசால்விங் சுகர் இன் பிளெயின் ஹாட் வாட்டர். அதுக்கு நீங்கள் பேசாமல் ஒரு சுடு தண்ணியில் சர்க்கரை நீங்கள் கலந்து அதை நீங்கள் குடிச்சிட்டு போகலாம். Some people would answer that they don't like tea in itself. ஒரு சில பேர் எனக்கு டீ பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. that they only drink it for order to be warmed and stimulated. அவங்க நல்லா வந்து ஸ்டிமுலேட்டாக இருக்கவும் தன்னை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்கும் டீ குடிப்பாங்க. அண்ட் தே நீட் சுகர் டு டேக் த டேஸ்ட் அவே. அதே சமயம் இந்த டீ டேஸ்ட் வந்து ரொம்ப நேரம் இருக்கணுன்றதுக்கோசரம் அவங்க டீயில் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. டு தோஸ் மிஸ்கைடட் பீப்புள் ஐ வுட் சே, இந்த மாதிரியான பீப்புளுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, try drinking tea without sugar for say a fortnight and it is very unlikely that you will never want to drain your tea by sweetening it again. நான் அவங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பீப்புளுக்கு நான் என்ன சொல்வேன்னா, ஒரு 2 வாரத்துக்கு ஓகேங்களா, ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் அந்த டீயில் வந்து நீங்கள் சுகர் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாமல் நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுகரில் ஏண்டா நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணுவோம்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் அப்போலேருந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமலே நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு விரும்புவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. These are not the only controversial point to arise in connections with the tea drinking. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா not only the controversial point, இந்த tea drinkingக்கு வந்து ஒரு சர்ச்சையான பாயிண்ட்ஸ் இது மட்டும் கிடையாது. they are not அப்படின்னு சொல்கிறாரு. they are not only the controversial points. இது மட்டும் இந்த controversial points கிடையாது எதுக்கு tea drinkingக்கு, but they are sufficient to show how subtilized the whole business has come. ஸோ இந்த டீ ட்ரிங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்ச்சைகள் என்னென்ன கான்ட்ரவர்ஷியல் வந்திருக்கு அது மட்டும் கிடையாது, இதில் என்னென்ன பிஸ்னஸ், அதாவது இது என்னென்ன சப்டைட்டிலைஸ் த ஹோல் பிஸ்னஸ் ஹேட் பிகம், என்னென்ன பிஸ்னஸ் வந்திருக்கு அப்படின்றது காட்டுறதுக்கு இட்ஸ் எனாஃப். தேர் இஸ் ஆல்சோ த மிஸ்ட்ரி சோஷியல் என்டிக்வேட். ஸோ மர்மமான நிறைய சோஷியல் பண்பாடுகள் என்னென்ன என்டிக்வேட் இருக்குது சரௌண்டிங் த டீ பாட், அந்த டீ பாட்டை சுற்றி. வை இட் இஸ் கன்சிடர்டு வல்கர் டு ட்ரிங்க் out of your choice. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஸோ இந்த ஒரு டீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் டீ குடிக்கிறோன்னா அது கீழே ஒரு பிளேட் ஒன்று வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் சாசம். ஸோ அதில் குடிக்கிறத வந்து ஒரு மோசமாக வந்து அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். அதே சமயம் இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அண்ட் மச் மைட் பி ரிட்டன் ஃப்ரம் த சப்சிடரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ். ஸோ இந்த டீ லீவ்ஸில் நம்மளுக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சச் ஆஸ் டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ், ப்ரெடிக்டிங்ஸ். இந்த டீ லீஃபை வச்சு நிறைய விஷயங்கள் குட் ஒன்ஸ் இருக்குது. அதாவது இது நல்லதா பேடா, அதாவது இன்றைக்கி நல்லது நடக்குமா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. த அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ், ஃபீடிங் ரேபிட்ஸை ஃபீடிங் பண்ணுறதுக்கு, ஹீலிங் பர்ன்ஸ், அந்த காயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை குணப்படுத்துறதுக்கு, அண்ட் ஸ்வீப்பிங் த கார்பெட்
இதுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க, டீ லீவ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் வான் பேயிங் அட்டென்ஷன் டு சச் டீட்டெயில்ஸ் as warming the pot and using water that is really boiling. ஸோ நம்ம வந்து இந்த தண்ணி வந்து பாய்லிங் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து நம்மளுடைய டீ வந்து திக்காக இருக்கணும். அதே மாதிரி ஸோ as to make quite sure as bringing out of one's ration the 20 good strong cups of the 2 ounces properly handle out to represent. இந்த டீ இப்படி செய்யணும், இந்த டீயில் நம்ம வந்து பாய்லிங் ஆனதுக்கப்புறம் தான் வாட்டர் ஆட் பண்ணணும், இதெல்லாம் வந்து சொல்கிறது வர்த்து தான். அதே மாதிரி இந்த ரேஷனை நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு டீ தூள் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் நம்ம பண்ணோன்னா அதில் வந்து நல்ல ஒரு 20 குட் டீஸ் வந்து வி கேன் ப்ரிப்பேர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குட் டீ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் வந்து முடியுது. ஸோ வந்து நம்மளுடைய ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நம்மளுக்கு 11 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ப்ரோஸில். ஓகே, இந்த ப்ரோஸை நம்ம வந்து ஒரு ஷார்ட் கோத்ரூ மாதிரி நம்ம வந்து குயிக்காக பார்க்கலாம் வித் பிக்சர்ஸோட. த நைஸ் கப் ஆஃப் டீ. ஓகேயா, இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இண்டியன் டீ ஆர் சிலோன் டீயாக இருக்கணும். செகண்ட் என்னது, ப்ரிப்பேர் ஸ்மால் குவான்டிட்டி, நம்ம ஸ்மால் குவான்டிட்டியில் தான் அது ப்ரிப்பேர் பண்ணணும். சைனா மேட் டீ பாட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த டீயை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து செகண்ட் ரூலு. தேர்ட் ரூல் என்னது, பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். நம்மளுடைய ஹேண்ட்க்கு நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடி அது என்ன இருக்கணும், கொஞ்சம் வார்மாக இருக்கணும். ஃபோர்த் ரூல், டீ ஷால் பி ஸ்ட்ராங்கர். அந்த டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபிஃப்த் ரூல் என்னது, டீ ஷுட் பி பாட் ஸ்ட்ரெயிட் இன் டு த பாட். அந்த டீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாட்க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஊற்றணும். நோ ஸ்ட்ரெயினஸ் ஆர் மஸ்லின் பேக்ஸ் யூஸ்டு. இந்த வடிகட்டுறது ஸ்ட்ரெயினஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சிக்ஸ்த் என்னது, வாட்டர் ஷுட் பி பாய்லிங் அட் த மொமெண்ட் ஆஃப் போரிங் டீ. நம்ம டீ நம்ம ஊற்றுற அந்த டைமில் தான் நம்ம வாட்டரை வந்து நம்ம பாயில் பண்ணணும். செவன்த் ரூல் என்னென்னா, ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஷேக் த டீ பாட். அந்த டீ நம்ம பண்ண உடனே அந்த டீ பாட்டை ஒரு ஷேக் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயினர்ஸோ எதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த லீஃப் வந்து அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும். அப்புறம் ஈஸியாக அந்த டீ நம்ம டிகாஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எய்த் ரூல் என்னென்னா, ஒன் ஷுட் ட்ரிங்க் ஆஃப் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் கப், அ சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப்பை. ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கப் ஆஃப் டீயில் நம்ம வந்து அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த டீ கப்பில் நம்ம டீ எடுத்துக்கலாம். ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் கப் ஆஃப் டீயில் வந்து ஹீட்டுமே ரொம்ப நேரம் இருக்கும். நைன்த் என்னென்னா, டோன்ட் யூஸ் க்ரீமே மில்க். ஸோ நம்ம க்ரீமியான ரொம்ப க்ரீமாக இருக்கிற மில்க்கை நம்ம டீக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணும், ஒரு சிக்லி டேஸ்ட்டை கொடுக்கும். 10th ரூல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் போர் த டீ இன்டு த கப் பிஃபோர் மில்க்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணோம், டீ தான் ஆட் பண்ணோம். 11th த லாஸ்ட் ரூல், டீ ஷுட் பி வித்தவுட் சுகர். நம்ம இப்போ நம்மளுடைய டீயை சுகர் எதுவும் நம்ம ஆட் பண்ணாமல் குடிக்கணும். இதுதான் ஜார்ஜ் ஆர்வெல் கொடுத்துருக்குற அந்த 11 கோல்டன் ரூல்ஸ். டீ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான ஒரு 11 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நீங்கள் என்னுடைய பெல் ஐக்கான் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் ஆஸ் அ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.